ஹரியோம். நாம் இன்று காலத்தை வீணாக்கக்கூடாது என்பதற்காக நடிகர் வி.கே. ராமசாமி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவம். சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா சென்று அவர் நாடகத்தை சிறப்பாக முடித்துவிட்டு திரும்பி இந்தியா திரும்புகிறார். அந்த சமயத்தில் ஒரு 6 மணி நேரம் லண்டனில் ஓய்வுக்காக நிறுத்தப்படும் என்று எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 6 மணி நேரம் நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது, இதுக்குள்ளேயே நீங்கள் எல்லா இடத்திலும் சுற்றி பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 6 மணி நேரம் இருக்கிறதே என்று அனைவரும் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டே வருகிறார்கள். அந்த காலத்தில் நமக்கு அதே தெரிந்திருக்கும். கம்ப்யூட்டர் ஜாதகம் என்று ஒரு பொம்மையில் நிறுத்தி அதில் ஜாதகம் பார்த்திருப்போம். அந்த ஜாதகத்தில் இவரும் போய் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவருடைய பூர்வீகம் பூரம் சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. $10 கொடுத்தால் அந்த ஜாதகம் பார்க்கலாம். ஒரு $10 கொடுத்துவிட்டு ஜாதகத்தை பார்க்கிறார். அப்பொழுது உங்களுடைய பெயர் வி.கே. ராமசாமி, நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் அமெரிக்கா சென்று நாடகத்தில் சிறப்பாக நடித்துவிட்டு $1000 வாங்கிவிட்டு இப்பொழுது இந்தியாவிற்கு திரும்பி போகிறீர்கள். போகும் வழியில் ஒரு 6 மணி நேரம் ஏரோப்ளைன் தாமதமாக செல்லும் என்பதால் நீங்கள் இந்த ஊரை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் $10 செலவழித்து விட்டீர்கள். 1 மணி நேரம் செலவாகிவிட்டது. மீண்டும் ஒரு 5 மணி நேரம் உங்களுக்கு சமயம் இருக்கிறது என்று ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. உடனே எப்படியாவது இந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தை பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், போய் மாறு வேடமிட்டு வருகிறார். கிடுகிடு கிழவனை போல் மாறு வேஷம் போடுவதில் அவர் வல்லவர். மிகவும் கிழவனை போல் வேடம் அணிந்து கொண்டு கம்ப்யூட்டரில் மறுபடியும் $10 போடுகிறார். அப்பொழுதும் சொல்கிறது, உங்கள் பெயர் வி.கே. ராமசாமி, நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியா செல்லும் வழியில் இங்கு லண்டனில் ஒரு 6 மணி நேரம் ஏரோப்ளைன் தாமதமாக இருக்கும் என்பதால் நீங்கள் இந்த ஊரை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கையில் இருந்து $20 செலவாகிவிட்டது, நீங்கள் அங்கே இருந்து $1000 சம்பாதித்து கொண்டு இந்தியா திரும்புகிறீர்கள், இப்பொழுது 3 மணி நேரம் போய்விட்டது, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கிறது என்று அந்த ஜாதகம் கூறுகிறது. உடனே சென்று மறுபடியும் நல்ல இளைஞனைப் போல் வேடம் அணிந்து எப்படியாவது இந்த கம்ப்யூட்டரை ஏமாற்றி விட வேண்டும் என்று மறுபடியும் சென்று நல்ல இளைஞனைப் போல் ஒரு வேடம் அணிந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது மறுபடியும் ஒரு $10 போட்டு பார்க்கிறார். அப்பொழுது அந்த கம்ப்யூட்டர் கூறுகிறது, உங்கள் பெயர் வி.கே. ராமசாமி, நீங்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று அங்கே நாடகத்தை முடித்து கொண்டு வருகிறீர்கள், உங்களுக்கு இளைஞனைப் போல் இப்பொழுது மாறு வேடம் அணிந்து வந்திருக்கிறீர்கள், முதலில் கிழவனைப் போல் தோற்றமளித்தீர்கள், உங்களுடைய சாமர்த்திய பாராட்டக்குரியது, ஆனாலும் இப்பொழுது பார்த்தீர்களானால் உங்களுக்கு இந்தியா செல்லும் விமானம் உங்களை விட்டு போய்விட்டது, 3 மணி நேரம் ஆகிவிட்டது, இனியும் பார்த்தீர்களானால் உங்களுக்கு அடுத்து இன்னும் 6 நாட்களுக்கு ஏரோப்ளைன் இல்லை, நீங்கள் இந்தியா செல்ல முடியாது, இங்கேயே தான் இருக்க வேண்டி வரும், நன்றி வணக்கம் என்று கூறுகிறது. அப்பொழுதுதான் தான் ஏமாந்த நிலையே அவருக்கு புரிய வருகிறது. அதனால் நாம் எப்பொழுதும் எங்கே இருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் விழிப்போடு இருங்கள், காலதாமதம் செய்யாதீர்கள், செய்ய வேண்டிய வேலை சிறப்பாக செய்யுங்கள், நிச்சயமாக வாழ்க்கை செழிப்படையும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.